Good morning students. In the presentation unit 2 current electricity ஓட remaining problems அதாவது 11 to 14 அந்த problems பார்க்க போறோம். So first problem பாருங்க. Question number 11. Determine the current flowing through the galvanometer G as shown in the figure. இது வழியா பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை கொடுத்துருக்காங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது I1, I2, I3 சரிங்களா, இது எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டேரெக்டாக சமுக்கு போயிடலாம். இப்போ அதே டயக்ராம் தான் இங்கேயும் ட்ரா பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த சர்க்யூட்டில் இருந்தே நமக்கு தெரியுது, சர்க்யூட்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாருங்கள், 2 ஆம்பியருங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, உள்ளே வருது. இந்த 2 ஆம்பியருங்கிற கரண்ட் ரெண்டாக டிவைட் ஆகுது, I1 I2ன்னு டிவைட் ஆகுது. அப்போது I1 + I2 = 2 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி இனிஷியலாக அந்த டயக்ராமில் இருந்தே நம்ம எடுத்துக்கிறோம். அதான் இங்கே எழுதியிருக்கிறேன், I1 + I2 = 2 ஆம்பியர். இப்போ I2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2 - I1. ஓகேவா? இதுக்கு அடுத்தாப்புல கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா PQSP அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லூப்புக்கு. பாருங்க, இந்த வோல்டேஜ் ரூல்லாம் வேறு ஒன்றும் இல்லை, ரெசிஸ்டன்ஸையும் அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்படி மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அந்த லூப்பில் வரக்கூடிய இஎம்எஃபோட வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒருவேளை இஎம்எஃப் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இப்போ இதில் இஎம்எஃபே இல்லை, அப்போ டேரெக்டாக 0ன்னு போட்டுடலாம். ரெசிஸ்டார் பாருங்கள், 5 ஓம் ரெசிஸ்டார், அது வழியாக I1ங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ 5I1. அடுத்து கேல்வனாமீட்டர் வழியாக பாருங்கள், ஐஜிங்கிற கரண்ட் பாஸ் ஆகுது, அதோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள் 10 ஓம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், 10IG. அடுத்து I2ங்கிற கரண்ட் 15 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வழியாக பாஸ் ஆகுது. ஆனால் நம்ம போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறனால இதுக்கு மட்டும் -15I2ன்னு போட்டுக்கிறோம், = 0. இப்போ என்ன பண்ணலாம், 5I1 அப்படியே வச்சாச்சு, 10IG -15 I2க்கு பதிலாக இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறேன், 2 - I1ங்கிறத சப்ஸ்டிட் பண்ணுறேன், = 0ன்னு வருது. 5I1 + 10IG மைனஸ் இந்த 15 உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன், அப்போ -15 × 2 -30. அடுத்து -15 × -I1 + 15I1 = 0. ஸோ இங்கே ஒரு +15I1 இருக்குது, இங்கே ஒரு 5I1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 20I1 கிடைக்கும். இங்கே ஒரு 10IG இருக்குது, ஸோ 10IG. இந்த -30 அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா +13 வந்துடும். இப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், 10ஆல் டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணிங்கன்னா 2I1 ப்ளஸ் இங்கே 10IG இருக்குது, அப்போது IG மட்டும் இருக்கும், = இங்கே 30 இருக்குது, ஸோ 3 மட்டும் கிடைக்கும். இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறேன். அடுத்ததாக கிர்ச்சாஃபோட வோல்டேஜ் ரூலை QRSQ இந்த லூப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் I1 - IG எது வழியாக பாஸ் ஆகுது, 10 ஓம் ரெசிஸ்டர் வழியாக, 10 × I1 - IG. அடுத்து இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் பாருங்கள், I2 + IG 20 ஓம் வழியாக. ஆனால் நம்ம வர்ற டைரக்ஷனுக்கு இந்த கரண்ட்டோட டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்குது, நம்ம இந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு வரோம். கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால இங்கே -20 I2 + IG. அடுத்து இங்கே பாருங்கள், ஐஜிங்கிற கரண்ட்டும் நம்ம போகிற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ -10IG = 0. பேட்டரி எதுவுமே இதில் இல்லை, ஸோ 0 போட்டுடலாம். இப்போ இந்த 10 உள்ளே கொண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், 10I1 அடுத்து -10IG -20I2, இந்த 20 உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து -20IG, இங்கே ஒரு -10IG = 0. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு -10IG இருக்குது, இங்கே ஒரு -20IG இருக்குது, இங்கே ஒரு -10IG இருக்குது. அப்போ டோட்டலாக -40IGன்னு அதை எழுதிக்கலாம். அடுத்து I2ஓட வேல்யூ 20I2, ஸோ அதை மட்டும் இருக்குது, -20I2 இருக்குது. I1 பார்த்தீங்க அப்படின்னா 10I1 தான் இருக்குது, = 0 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஓகேவா? இதில் இந்த I2க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியும், 2 - I1ங்கிற வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த I2க்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள், 10I1 -20 2 - I1 -40IG = 0. 10I1 அப்படியே இருக்கும், இந்த 20 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்போ -20 × 2 -40. அடுத்து -20 × -I1, இப்போ +20I1 -40IG = 0. இதில் என்ன பண்ணலாம்,
இங்கே ஒரு 20 I1 இருக்குது, இங்கே ஒரு 10 I1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 30 I1 கிடச்சிருது. 40 IG அப்படி எழுதியாச்சு. இந்த -40 இந்த சைடு வரும்போது +40ன்னு வந்துடுது. இதையும் 10ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? 3I1 - 4IG = 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்கு. இதை ஈக்குவேஷன் 2ஆக எடுத்துக்கிறோம். ப்ரீவியஸாக நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துருந்தோம், அதையும் இதையும் என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ண போகிறோம். இப்போ 2I1 + IG = 3 இதான் ஈக்குவேஷன் 1. இதோட இது பண்ணிக்கும். அடுத்து இது பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். 3I1 - 4IG × 4. இதில் எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த ஐஜிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வேல்யூ 4ஆல் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும், இந்த ஐஜிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 1ஆல் இந்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்குது? 8I1 + 4IG = 12. 3I1 - 4IG = 4ன்னு கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும்? 8I1 + 3I1 11I1, 12 + 4 16. அப்போ I1ஓட வேல்யூ 16/11 ஆம்பியர்னு கிடச்சிருக்கு. இந்த I1ஓட வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 2 × 16/11 + IG = 3. ஐஜியோட வேல்யூ வேணும் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம்? 3 - இந்த வேல்யூ அப்படியே அந்த சைடு போயிடும். ஆனால் மைனஸில் போகும். -16/11 × 2ன்னு இருக்கும். இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். -32/11. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்? 11 இருக்கும். இந்த 11ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 33 இங்கே ஆல்ரெடி 11 இருக்கனால இந்த 32 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ 1/11 கிடைக்கும். ஐஜியோட வேல்யூ 1/11 ஆம்பியர். இப்போ அதையும் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. சரிங்களா? I1 கால்குலேட் பண்ணியிருக்கிறோம், ஐஜி கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இது ரெண்டையும் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்? அதில் I2ஓட வேல்யூ இருந்துச்சு, அதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. இப்போ இந்த சம் பாருங்கள். 2 cells each of 5 volt are connected in series with a 8 ohm resistor. ரெண்டு செல் இருக்குது, அதோட 5 வோல்ட் இருக்குது. அதை என்ன பண்ணுறோம்? 8 ohm ரெசிஸ்டாரோட சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். அண்ட் 3 parallel resistors ஆஃப் 4 ohm, 6 ohm, 12 ohm. இதை என்ன பண்ணுறாங்க? அதோட பேரலாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்போ 2 செல்ஸ் இருக்குது. அந்த 2 செல்ஸோட ஒரு 8 ohm ரெசிஸ்டாரை சீரீஸாகவும், 4 ohm, 6 ohm, 12 ohm ரெசிஸ்டாரை பேரலாகவும் கனெக்ட் பண்ணுறாங்க. இதிலிருந்து என்னெல்லாம் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னா, முதல்ல இந்த டேட்டாக்கு ஒரு சர்க்யூட் டயக்ராமை ட்ரா பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் கால்குலேட் பண்ணணும். அடுத்து கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் இதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக அதுக்கான டயக்ராம் ஃபஸ்ட்டு போடலாம். 2 செல்லு 5 வோல்ட் 5 வோல்ட் இந்த மாதிரி நான் போட்டேன். இந்த 2 செல்லோட 8 ohm ரெசிஸ்டார் வந்து சீரீஸில் இருக்குது. ஸோ அதையும் இப்படி கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து 4 ohm, 6 ohm, 12 ohmங்கிறது இந்த சர்க்யூட்டோட இதெல்லாம் மூணுமே பேரலாக இருக்குது. இதோட அப்படியே சீரீஸாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சர்க்யூட் போட்டாச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணலாம்? இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். அப்போ இது மூணும் பேரலாக இருக்கிறதுனால பேரலுக்குள்ள ஃபார்முலா யூஸ் பண்ணி 1/4 + 1/6 + 1/12 போட்டு 1/2 கிடச்சிருக்கு. அப்போ இந்த 3 ரெசிஸ்டாரோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 2 ohmனு கிடச்சிருக்கு. இதுவும் இந்த சர்க்யூட்டில் எப்படி கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா சீரீஸ் காம்பினேஷனில். ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வேணும்னா இதோட எஃபெக்டிவ் 2 ohm, இது வந்து 8 ohm, ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 10 ohm கிடச்சிருது. இதுதான் இந்த சர்க்யூட்டோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து டோட்டல் இஎம்எஃப் பார்க்கலாம். டோட்டல் இஎம்எஃப் வேறு ஒன்றும் இல்லை. இங்கே எத்தனை செல் இருக்குன்னு பாருங்கள். 5 வோல்ட் 5 வோல்ட் 2 செல் இருக்குது, 2 சீரீஸாக இருக்குது. ஸோ ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 10 வோல்ட் கிடச்சிரும். இது டோட்டல் இஎம்எஃப். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கரண்ட் ட்ரான் ஃப்ரம் த செல்லிருந்து எவ்வளோ கரண்ட் வரும் அப்படின்ட்டு. இப்போ I = V/R. விக்கு பதிலாக செல்லோட இஎம்எஃப் சை எடுத்துக்கிறோம், ஆருக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். சையோட வேல்யூ பாருங்கள் 10, ஆரோட வேல்யூவும் 10 தான். ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 ஆம்பியர். இதுதான் செல்லிலிருந்து எடுக்கக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ. அடுத்து என்னென்னா வோல்டேஜ் அக்ராஸ் த பேரலல் ரெசிஸ்டார். இந்த பேரலல் ரெசிஸ்டார்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன? இப்போ அதுக்கு ஃபார்முலா பாருங்கள். V = IR. ஐயோட வேல்யூ 1ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த 3 ரெசிஸ்டாரோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் 2 ohm. ஸோ அந்த 2 இதோட மல்டிப்ளை பண்ணும்போது 2 வோல்ட் கிடைக்குது. இதுதான் இந்த 3 ரெசிஸ்டார்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். அடுத்து கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ 4 ohm வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? I = V/R.
இதுக்கு இடையில இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இப்போ தான் கால்குலேட் பண்ணோம் 2 வோல்ட். அப்போ விக்கு பதிலாக 2, ஆருக்கு பதிலாக என்ன பண்ணோம், அந்த ரெசிஸ்டாரோட வேல்யூ 4 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.5 ஆம்பியர். அடுத்து 6க்கு பார்த்தீங்கன்னா 6 ஓம் ரெசிஸ்டாருக்கு இடையில இருக்கக்கூடிய அது வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வேணும்னா I = V/R. வியோட வேல்யூ எல்லாத்துக்குமே 2 தான். நீங்கள் 3 ஈக்குவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா 2 தான் கிடச்சிருக்கும். 2 டிவைடட் பை ரெசிஸ்டாரோட வேல்யூ 6 கேன்சல் பண்ணிங்கன்னா 0.33 ஆம்பியர். அடுத்தது பாருங்கள் 12 ஓம். 12 ஓமை 2 டிவைடட் பை 12னு போடும்போது 0.17 ஆம்பியர்னு. இது இந்த மூணும் அந்த ரெசிஸ்டார்ஸ் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த சம் பாருங்க. 4 bulbs PQRS are connected in a circuit of unknown arrangement. ஒரு 4 பல்பை ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறாங்க. எந்த ஃபார்மெட்டில் கனெக்ட் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. ஆனால் அதுக்கு ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா அந்த பல்புக்கு எந்தெந்த பல்புக்கு எப்பப்போ எரியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு டேப்லர் காலம் டேட்டா கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா சர்க்கியூட் டயக்ராமை ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸ்டார் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா அப்போ அந்த பல்பை நம்ம என்ன பண்ணுறோம், ரிமூவ் பண்ணுறோம். அப்போ இந்த இதில் பியை ரிமூவ் பண்ணுறேன். 4 பல்பில் என்ன பண்ணுறேன், பிங்கிற பல்பை மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். மற்ற 3 பல்பும் எரியுது. Qவும் ஆனில் இருக்குது, ஆரும் ஆனில் இருக்குது, எஸ்ஸும் ஆனில் இருக்குது. சரிங்களா? ஸோ பிக்கும் இந்த 3க்கும் அப்போ சம்மந்தம் இல்லைன்னு அர்த்தம். இதை மட்டும் தனியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து Qவை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா பி ஆனில் இருக்குது, ஆரும் ஆனில் இருக்குது, எஸ் மட்டும் என்ன ஆகிடுச்சு, ஆஃபுக்கு போயிடுச்சு. அடுத்து ஆர் ரிமூவ் பண்ணேன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடுச்சு. அப்போது ஆர் கியூ இது ரெண்டுக்கும் சீரீஸ் காம்பினேஷன் இருக்கும். எஸ்ஸை ரிமூவ் பண்ணுறேன், பி ஆன் ஆகிடுது, கியூ ஆஃப் ஆகிடுது, ஆர் வந்து என்ன ஆயிடுது, ஆன் ஆகிடுது. ஸோ இந்த டேட்டா வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, டயக்ராம் எப்படி போடுறது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம், பியை ரிமூவ் பண்ணிட்டோம்னா மற்ற பல்புலாம் எரியுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி ஆரை ரிமூவ் பண்ணால் எந்த பல்புமே எரியாது. சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு இது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி போடுறேன். ஏன் ஆரை இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா இந்த ஆரை ஒருவேளை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வழியாக எந்த கரண்ட்டுமே பாஸ் ஆகாது, எந்த பல்புமே எரியாது. ஸோ ஆரை ஒரு ஃபியூஸ் மாதிரி இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இங்கே ஆரை ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எந்த பல்புக்குமே கரண்ட் போகாது, எல்லாமே ஆஃபில் தான் இருக்கும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஆர் போட்டாச்சு. அடுத்ததாக பிஏ எடுத்தாலும் மற்ற பல்பெல்லாம் எரியுது. பிஏ மட்டும் எப்படி போட்டுக்கிறோம், இந்த மாதிரி பேரலாக தனியாக போட்டுக்கிறோம். இப்போ இந்த பிஏ நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் கரண்ட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆருக்கு போகும், கியூக்கு போகும், எஸ்ஸுக்கு போகும். ஒரு சீரீஸ் காம்பினேஷன் மாதிரி கரண்ட் போயிட்டுருக்கும். அப்போது மற்ற பல்பெல்லாம் எரியும். அப்போது பி எங்கே கனெக்ட் பண்ணிக்கலாம். கியூவை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ ஒருவேளை நான் கியூவை ரிமூவ் பண்ணிட்டேன், இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட் எது எரியும், ஆர் எரியும். அடுத்து பி என்னாகும், இதுவும் எரியும். இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போ கியூவும் எஸ்ஸும் எப்படி இருக்குது, சீரீஸில் இருக்கிற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். எஸ்ஸை ரிமூவ் பண்ணால் என்னாகும், இந்த எஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்னாகும், கரண்ட் நேராக ஆருக்கு வரும், கியூவுக்கு போக முடியாதுங்க. அப்போ என்னாகும், ஆர்லேருந்து பி. அப்போ ஆரும் பியும் மட்டும்தான் ஆனில் இருக்கும், ஆரும் பியும் மட்டும். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த டயக்ராம் போடுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. அடுத்த ஃபைனல் சம் பார்க்கலாம். In a potentiometer arrangement, a cell of EMF 1.25 volt gives a balance point at 35 cm length of wire. If the cell is replaced by another cell and the balance point shift to 63 cm, what is the EMF of the second cell? இப்போ ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் அரேஞ்ச்மெண்ட்டில் 1.25 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு செல்லை யூஸ் பண்ணும்போது பேலன்சிங் பாயிண்ட் எவ்வளோ கிடச்சிச்சு அப்படின்னா 35 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. அதே இது இப்போ நான் அந்த செல்லை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு செல்லை வைக்கிறேன். இப்போ பேலன்சிங் பாயிண்ட் எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னா 63 சென்டிமீட்டர் கிடைக்கிது. அப்போது செகண்ட் செல்லோட இஎம்எஃப்பை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் தான். ஃபார்முலா பாருங்கள், வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. ψ1ஓட வேல்யூ 1.25, அதுக்கான பேலன்சிங் பாயிண்ட் 35 சென்டிமீட்டர், அதை 35 × 10⁻² மீட்டர்னு எடுத்துக்கிறேன். ψ2 தெரியாது, அதுக்கான பேலன்சிங் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க 63 × 10⁻². ஃபார்முலா பாருங்கள், ψ1 / ψ2 = L1/L2. இதில் எனக்கு ψ2ஓட வேல்யூ தான் வேணும். அப்போ ψ1 × L2 / L1
வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். psi 1க்கு பதிலாக 1.25, L2க்கு பதிலாக 63 × 10⁻² டிவைடட் பை L1க்கு பதிலாக 35 × 10⁻². டிவைட் பண்ணிங்கன்னா 78.75 டிவைடட் பை 35, ஆன்சர் 2.25 வோல்ட் கிடைக்கும். அப்போ செகண்ட் செல்லோட இஎம்எஃப் 2.25 வோல்ட். சரிங்களா? ஸோ இதோட நமக்கு செகண்ட் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுங்க, உங்களோட ஃபிசிக்ஸ் நோட்டில் இந்த 3 வீடியோ இருக்குது. சரிங்களா? இந்த 3 வீடியோவையும் அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இது ஒரு அசைன்மெண்ட்டாக நம்ம அதுக்கு அடுத்து சப்மிட் பண்ண சொல்லுவோம். சரிங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.